அன்பிறை மக்களை, நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 1 to 15 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 to 15 வரை. இன்றைக்கான இந்த இறைவார்த்தை பகிர்வினுடைய இந்த பிரேயர் மீட்டிங்கான தலைப்பு என்னன்னா, ஆண்டவர் தரும் பயிற்சியும் ஆற்றலும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தரும் பயிற்சியும் ஆற்றலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரமுயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிற அந்த பயிற்சியும் அவர் தருகிற ஆற்றலையும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் இந்த இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 1 to 15 வரை ஏராளமான வாழ்க்கைக்குரிய பயிற்சியை இயேசு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில வலுவற்ற நமக்கு, ஆற்றல் இல்லாத நமக்கு நிறைய ஆற்றலை அந்த நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் பொதிந்து வைத்திருக்கிறார். இறைவனுடைய வார்த்தை உயிர் உள்ளது, அப்புறம் என்னது? ஆற்றலானது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 to 15 வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு தரக்கூடிய பயிற்சி, அந்த வார்த்தை நமக்கு தரக்கூடிய ஆற்றல் என்ன என்பதை ஒவ்வொரு வசனமாக இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நேரடியாக நாம் இப்போ இறை வார்த்தை பகிர்வுக்கு தொடர்ச்சிக்கு நாம் கடந்து செல்வோம். எடுத்து வாசிப்போம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் குறைகள் நிறைய இருக்குதா? வாழ்க்கையில் இல்லாமை நிறைய இருக்குதா? இல்லாமையை இருக்க செய்கிறவர், குறைகளை நிறைவாக கொடுக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு. இவர் குறைகளை நிறைவாக்குவார், இல்லாததை இருக்க செய்வார், நிலைக்க செய்வார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஏழ்மை நிலை இருக்கிறதுனால வசதி வாய்ப்புகளில் இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலர்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும், ஏன்டா இந்த பிள்ளைங்க, அவங்களுக்காக எல்லாத்தையும் நாம் செய்தோம், கைவிடப்பட்ட நிலையில் தனிமை உணர்வில் நீங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இயலாமைகளாக இருக்கட்டும், இல்லாமையாக இருக்கட்டும், குறையாக இருக்கட்டும், உங்களையும் என்னையும் நிறைவாக்கக்கூடியவர், குறைகளை நிறைவாக்கக்கூடியவர், நம்மிடத்தில் இல்லை என்று நினைக்கக்கூடியதை இருக்க செய்கிறவர், நிலைக்க செய்யக்கூடியவர் இந்த நற்கருணை ஆண்டவர் இயேசுதான். இந்த கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் மனதில் ஒன்றை நாம் வைத்துக் கொள்ளணும், இருக்கிறதை இவரிடத்தில் கொடுக்க நாம் முயற்சி செய்யணும். பிலிப்புக்கும் பிரச்சனை வருது, பிலிப்புக்கும் சந்தேகம் வருது, அந்திரேயாவுக்கும் ஒரு சந்தேகம் வருது. 5 அப்பங்கள் 2 மீன்கள் 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் போதாது. ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அங்கே ஏற்படுது, ஒரு பொருளாதார சிக்கல் அங்கே ஏற்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்கள் குடும்பத்திலேயே ஒரு சிக்கல், பொருளாதார சிக்கலாக இருக்கலாம், அல்லது ஆன்மீக சிக்கலாக இருக்கலாம், உறவு நிலையில் ஒரு சிக்கலாக இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு சிக்கல் இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்களே நிறைய சிக்கல்களோட, வேதனைகளோடு நீங்கள் வாழலாம். ஆண்டவர் உங்களுக்கு சிக்கல்களை போக்கி அவர் உங்களுக்கு வழி செய்வார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதோ, நான் செய்ய வேண்டியது என்ன? என்னிடம் உள்ள இத்துணூண்ட அவர் கேட்கும்போது கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாசிக்கிறோம், சபை உரையாளர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, வேலை செய்கிறவரிடம் போதுமான சாப்பாடு இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு நல்ல தூக்கம் வரும். பிரைஸ் தி லார்ட். வேலை செய்கிறவனுக்கு சாப்பாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஏன்னா அவன் உழைக்கிறான், உழைப்பிற்கான பலனை அவன் பெற்றுக்கொள்வான். பிரைஸ் தி லார்ட். நீ இருக்கிறத கொடுக்க பழகு. உன்னிடம் உள்ளதை ஐயோ பத்துமோ பத்தாதோ அப்படின்னு நினைக்காத, நீ இருக்கிறத கொடு. ஆண்டவர் அதை பழுகி பெருக செய்வார். பாருங்க, அந்திரேயா கண்டுபிடிக்கிறாரு, சூழ்நிலையை பார்க்கிறாரு.
ஒருத்தர் சொல்றாரு 200 தெனாரியத்துக்கு வாங்கினாலும் அப்பம் பத்தாதுன்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு நம்ம கிட்ட இருக்கிறான் ஒருத்தன், ஒரு பொடியன் இருக்கிறான், அவங்கிட்ட 5 அப்பங்கள் 2 மீன் இருக்குது, அதை கொண்டு வர ஆண்டவர் சொல்றார், அதை என்னிடம் கொண்டு வாருங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடியதுன்னா நான் எதை தெரியுமா சொல்றேன்? பணத்தை சொல்லலை. நம்மகிட்ட ஆண்டவர் உள்ளுக்குள்ளாகவே அன்பை பொதித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சமாதானத்தை, உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் கொடுத்திருக்கிறேன், உள்ள வச்சிருக்கிறார். சமாதானத்தை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை உள்ள வச்சிருக்கிறார். மன்னிப்பதற்கான மனதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பெரிய ஜப வீரனா மாறுவதற்கான அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சாத்தானை எதிர்க்கக்கூடிய வல்லமையை, அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். குடும்ப பிரச்சனையில பொறுப்போடு இருந்த அந்த குடும்பத்தை காக்கக்கூடிய அபிஷேகத்தை கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுத்திருக்கிறார். ஆரோக்கியமான உடல் திடகாத்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவைகளை எல்லாம் நாம கொடுக்கணும் ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு கொடுப்பதுன்னா என்ன? அயலானுக்கு கொடுப்பதுதான். கண்களுக்கு தெரிகிற மனிதனை அன்பு செய்யல, ஆனா கடவுளை நான் வழிபடுறேன்னா பொய்யன். பைபிள் நமக்கு சொல்லுது இல்லையா? அப்ப நேரத்தை கொடுக்கிறோமா? இங்க நம்ம வீட்டில் நேரத்தை கொடுக்கறது இல்லை. அதனால பிள்ளைகள், எனக்கு தெரியும் சின்ன பிள்ளைங்க, அப்பா அம்மா எனக்கு நேரத்தை கொடுக்கலன்னு வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், டீனேஜ் பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், அம்மா அப்பா என்னை புரிஞ்சிக்கல. ஒரு 17 வயசு பிள்ளை எனக்கு கால் பண்ணுது, ஃபாதர் செத்து போலான்னு இருக்குது ஃபாதர். நான் சொன்னேன், என்னம்மா நல்லா தானே இருந்த, புது நண்பம் வாங்கும் போதெல்லாம் உன்னை சின்ன பிள்ளையாக பார்த்துருக்கிறேன், இந்த வார்த்தையை சொல்கிற, ஃபோன் பண்ணி சொல்கிற, இது வார்த்தை சொல்கிறது தப்பு தான் ஃபாதர், நான் அதுக்காக தற்கொலை பண்ணிக்க போகிறதில்ல, எங்கள் அம்மாவுடைய தொல்லை தாங்கலை ஃபாதர், ஒவ்வொரு நாளும் எனக்கு மரண வேதனை தான் இருக்குது, நான் ஏன்டா இந்த உலகத்தில் வாழறேன்னு தான் ஃபாதர் தோணுது. என்னம்மா நடந்துச்சு? காலேஜிலேருந்து ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்தா, எப்பயுமே எங்கள் ஊரை சுற்றிட்டு வர, எவங்களோட ஊரை சுற்றிட்டு வர, நான் அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். என் கூட 8ஆம் கிளாஸ் ஆண்டனின்னு ஒருத்தன் படித்தான். அவங்க அப்பா அம்மா எல்லாமே அவங்க அந்த வீட்டில் ஒரு 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 ஆயாமாவை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான். இந்த அப்பா அம்மா 2 கவர்மெண்ட் உத்தியோகம். இவனுக்கு நேரத்தை ஒதுக்க அவங்களால முடியல, ஒரு ஆயாமா வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அப்போல்லாம் ரேங்க் கார்டு இல்லையா, ரேங்க் கார்டில் தான் கையெழுத்து போட அப்பா அம்மா வர சொல்லுவாங்க. அந்த அப்பா அம்மாவை நான் பார்க்கவே இல்லை. எப்போ தெரியுமா பார்த்தேன்? அவன் 8ஆம் கிளாஸில் அவன் தற்கொலை செய்து கொண்டு பிணமாக இருக்கிற பொழுது தான் அவங்க அப்பாவை நான் பார்த்தேன். அவன் எழுதி வைத்திருந்தான், எங்கள் அப்பா அம்மா எனக்கு நேரத்தை ஒதுக்கலை. ரேங்க் கார்டு கையெழுத்து போடுறதுக்கு கூட அந்த பாட்டி தான் வரும், ஆயாமா தான் வரும். அன்பு பிள்ளைகளை, என் பிள்ளைங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், ஒரு அப்பாவாக இருந்து அம்மாவாக இருந்து நான் வீடு கட்டி வைக்கிறேன், சொத்து பத்தை சேர்த்து வைக்கிறேன், நிலபுலன்களை வாங்கி வைக்கிறேன், பேங்க்கில் பேலன்ஸை வைக்கிறேன், இதெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டிய காரியம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் கிடையாது. நேரத்தை கொடுத்துருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு பக்தியை கொடுப்பதற்கு நீங்க கணவனா மனைவியா இணைந்து கடவுளின் சன்னிதானத்தில் உட்கார்ந்து அவர்களையும் உட்கார வச்சு அந்த நேரத்தை, இது சாமிக்கு கொடுக்கிற நேரம், அதை கொடுத்திருக்கிறீர்களா? சில நேரங்கள் ஆண்டவருக்கு நாம் எதை கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கிறது இல்லை. அதனால நம்ம வாழ்க்கையிலேயே நமக்காக எல்லாத்தையும் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க நமக்கு எதையும் செய்யறது இல்லை. ஏன்னா அவங்களுக்காக நீங்க நேரத்தை கொடுக்கலையே. அன்போட பேச, வாழ்க்கையை என்னன்னு சொல்லி கொடுக்க, கேட்கறதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறது. அதனால என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா போய் நாண்டுகிறான், பாய்சனை குடிச்சிடுறான், எதையாவது பண்ணி தொலைகிறான், இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் போய் வாழ்க்கையை சூனியமாக்கிக்கிறாங்க. தலையில் கொட்டு வைக்க வேண்டிய நேரத்தில் வைக்கணும், கன்னத்தில் அறைய வேண்டிய நேரத்தில் அறையணும், அன்பு கொடுக்கிற நேரத்தில் கொடுக்கணும். பிள்ளை திருந்துவான் என்று இருக்கிற அந்த பருவத்திலேயே தாயும் தந்தையும் அவங்கள சரி செய்யணும். பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா, நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு நல்ல அப்பா யாரு அப்படின்னா பொத்தி பொத்தி வளர்க்குறவன் இல்லை, பிரம்பை கையாளாதவன், தன் மகனை நேசிக்காதவன். மகனை நேசிக்கிறவரோ அடி உத கொடுக்கிறதுல தயங்கவே மாட்டார், பைபிள் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பை கொடுக்குறீங்களா? அன்பை கொடுக்குறீங்களா? கோபகுணம் குறையணும்னு சொல்லி நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளவும் அன்பு இருக்குதுங்க. நமக்குள்ள அன்பு இருக்கு தெரியுமா?
நம்மள நிறைய பேர் கோபப்படுறோம்னு நம்மளே ப்ளேம் பண்ணிக்கிறோம். ஆனால் கடவுளின் அன்பு நம் மீது ஊற்றப்பட்டு இருக்கிறது, தூய ஆவியின் வழியாக நம்மில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த அன்பை நம்ம கொடுக்க ட்ரை பண்ண நமக்கு தடை ஏதோ இருக்கு, மன்னிச்சிருங்க, பரவாயில்ல, தவறு அவங்க மேலே இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறோம். பாவ சங்கீதத்தில் அதை வெளிப்படுத்தி உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். ஏதோ இங்கே தடை செய்யுது. அன்பு உள்ளே இருந்தாலும் அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு ஏதோ தடை செய்யுது. அப்போ உள்ள இருக்கிறத வெளியில கொடுப்பதற்கு இவர் சொல்லுவதை போல அதை கொடுத்து அந்த ஆசிரியரை பெருக்கிக் கொள்வதற்கு எனக்கு நேரம் இல்லாத போது, நான் அதுக்கு முயற்சி எடுக்காத போது, அப்படியே ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருவாரா? அவர்னா நான் வச்ச வேலைக்காரன் கூட சம்பளம் கொடுத்தா தான் வேலை செய்வான். இவர் எனக்கு எஜமானனா இருக்கிறாருன்னா, நான் ஊழியனா என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கணும். அது உழைப்பை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், விட்டு கொடுக்கறத கொடுக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்றதை கொடுக்கணும், கடினப்பட்டு குடும்பத்துக்காக தன்னை கரைப்பதற்கு தன்னை முழுமையாக கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி கொடுத்தாதான், இருக்கிறத கொடுக்கணும் தான் நான் சொல்றேன். இல்லாதது நினைச்சு வருத்தப்படாதீங்க, என்ன இருக்கு கொடுங்க. நம்ம வாசிக்கிறோம் லூக்கா நற்செய்தி 21:1-4 ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை. மார்க் நற்செய்தி 12 அதிகாரம் 41-44 வரைக்கும் அதே பகுதியை வாசிக்கிறோம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிரே அமர்ந்து கொண்டு உற்று நோக்கி கொண்டிருந்தார். கோயிலுக்கு போனார். கோயிலில் போயிட்டு அங்கே ஜபம் எல்லாம் பண்ணியிருக்கணும், இல்லை வழக்கம் போல் சுருளேடை எடுத்து வாசிச்சிருக்கணும். இல்லை, இயேசு என்ன செஞ்சாராம்? காணிக்கை பெட்டிக்கு எதிரே அமர்ந்து கொண்டு உற்று நோக்கி கொண்டிருந்தார். ஏன்? திருடிட்டு போகிறதுக்கா? அவன் எந்தெந்த மனநிலையோட வரான், என்னத்தை கொடுக்குறான்னு பார்க்கறதுக்கு. பணக்காரெல்லாம் கொண்டாந்து போட்டான். இயேசுவுக்கு நல்லா தெரியும் இவன் இருக்கிறதுல எக்ஸ்ட்ராவை தான் கொண்டாந்து போடுறான். இன்கம் டேக்ஸை கட்டுறதை பயந்துக்கிட்டு பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்கிறதுக்கு கொண்டு வந்து போடுறானுங்க. ஆனால் ஒரு அம்மா வந்துச்சு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு காசு இல்லை, புருஷனும் கிடையாது, குழந்தை குட்டிங்களும் கிடையாது, அடுத்த வேலைக்கு உணவு இல்லாத தனிமையில் இருந்த அந்த கைம்பெண் 2 நாணயத்தை கொண்டு வந்து லொடக்குன்னு போடுறா. இயேசு சொல்கிறாரு, இந்த பெண்மணி தாயா எல்லாரை விடையும் அதிகமாக கொடுத்த பெண்மணி. அந்த பெண்ணை போல இயலாமையில் நீங்கள் இருந்து, அந்த இயலாமையில் உங்களால் முடிகிறத தான் ஆண்டவர் கொடுக்க சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களால் முடியுங்க. சமாதானம் செய்ய முடியாதவங்க கிட்ட உங்களால் சமாதானம் செய்ய முடியும். மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அட, அந்த கஷ்டமான காரியத்தை உன்னாலையும் என்னாலையும் செய்ய முடியும்னு சொல்லி தானுங்க இந்த இயேசு சிலுவையில் சுமந்த ரத்தத்தை சிந்தினாரு. இந்த உலகம் எது முடியாதுன்னு சொல்லுதோ அதை முடியும்னு இயேசு காட்டிக்கொண்டு இருக்கிறார். உங்களிடம் உள்ளதை நீங்கள் கொடுக்க தயாரா? இன்றைக்கு இந்த உலகம் எதற்காக, எதை மையப்படுத்தி ஏங்கி கொண்டு இருக்கிறேன்னு நான் சொல்லுவேன். காசு பணத்துக்காக நீங்கள் நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க, குடும்ப சமாதானத்திற்காக வந்திருப்பீங்க. சமாதானத்தை கொடுக்க முடியும், கொடுக்க முடியும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும், அடுத்தவர்களும் உங்களுக்கு கொடுப்பார்கள். பெரிய மலை கிடையாதுங்க. பிரைஸ் தி லார்ட். நம்மால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அப்போ பிலிப்பும் அந்திரேயாவும் 5 அப்பங்கள் 2 மீன்கள், 5 2 கூட்டினா எவ்வளோ? விவிலியத்தை பொறுத்த வரையில் 7 என்பது முழுமை. அப்போ நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக 7 அருள் அடையாளங்கள். அப்போ இந்த அற்புதத்தில் ஆண்டவர் 7 அருள் அடையாளங்களை குறித்தும் கத்தோலிக்க திருச்சபையில் நமக்கு பயிற்சியை கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அதுதான் யூனிவர்சிட்டி. 7 அருள் அடையாளங்கள் தான் நம்ம பாடத்தை கற்றுக்கிற பள்ளிக்கூடம். இது அந்தந்த வயசில் அந்தந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், நாமும் அதை வாழணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 10வது. இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். வாசிங்க. அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. வாசிங்க தொடர்ந்து. 12. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. திரும்பவும் 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்புறம் 11வது வசனத்தை திரும்ப வாசிங்க. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசு சீடர்களிடத்தில் சொல்றாரு, மக்களை அமரச் செய்யுங்கள்னு சொல்றாரு. அப்படி 11வது வசனம் திரும்பவும் நமக்கு சொல்லுது, ஆண்டவர் இயேசு கடவுளுக்கு நன்றி செலுத்தி அப்பங்களை யாருக்கு கொடுத்தாரு? அமர்ந்திருந்தவர்களுக்கு தான் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நற்கருணைக்கு முன்பாக கடவுளின் சன்னிதானத்தில் நாம அமர பழகணும்.
யாருக்கு ஆசீர்வாதம் போய் சேர்ந்துச்சு? யாருடைய பசி தீர்ந்துச்சு? கியூல அப்படியே முட்டி அடிச்சுக்கிட்டு போனவனுக்கு கிடையாது. இயேசு சொன்னார், சீடர்கள் வழியா அவங்கள உட்காரவை. அமர்ந்தாங்க. அமர்ந்திருந்தவர்களுக்கு இயேசு அப்பத்தை பழுகி பெருகி கொடுத்தார். நாம கடவுளின் சன்னிதானத்தில் அமரணுங்க. குடும்பத்தில் கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, பெற்றோரா, குடும்ப ஜெபத்தில் அமரணுங்க. அன்பிய கூட்டங்கள்ல அமரணுங்க. பக்த சபைகளில் நம்ம அமரணுங்க. தனிப்பட்ட ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில், இந்த மாதிரி ஜெப கூட்டங்கள்ல அமர்ந்து 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 அமருகிற பிள்ளைகளுக்கு தான் கடவுளின் சன்னிதானத்தில் நேரத்தை எல்லாம் பார்க்காம, சாக்கு போக்கு சொல்லி, உலக காரியங்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்தாம, இவருக்கு முன்பாய் தன்னை சரணாகதி அடைய செய்து அமருகின்ற பிள்ளைகளுக்கு தான் அபிஷேகம் கடந்து வரும். அமர்றோமா? பிள்ளைகள் இங்க தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. எப்போ? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பீடத்துக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வலுக்கட்டாயமா கூப்பிட வேண்டியதா இருக்குது. மடியில் உட்கார வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? எங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அமர செய்யுங்க. உங்க பங்களியாவது நீங்க அதை செயல்படுத்துங்க. பிள்ளைகளை பீடத்துக்கு முன்னாடி அனுப்பி விடணும். ஒரு சில பிள்ளைகள, குழந்தைங்கள பாருங்க, கோயிலுக்குள்ள வந்த உடனே கஜாமுயா கஜாமுயான்னு கத்திட்டு இருப்பாங்க. அம்மா என்னென்ன கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. சாமியார் திட்டுவார், கொண்டு வர, அப்படி இப்படி பண்ணுவாங்க. நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக படுத்த மாட்டோம். குழந்தை அது இயல்பு, பேசட்டும். ஆனால் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும். எடுத்துக்கிட்டு குழந்தைய ஆடாமல் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு போயிடுவாங்க, வெளியில் எங்கன்னா போயிடுவாங்க, இருக்கட்டும். ஒரு சில குழந்தை பாருங்கள், ஃப்ரீயாக விட்டுடுவாங்க ஆலயத்தில். அது பாட்டுக்கு தத்தக்கு பொத்துக்குன்னு பீடத்தை நோக்கி வரும். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அதெல்லாம் பார்க்க? அது ஒரு பயிற்சி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது ஒரு பயிற்சி. அது பிள்ளைகளை பீடத்தை நோக்கி வரவழைப்பது ஒரு பயிற்சி. ஹல்லேலூயா. இன்னைக்கு மட்டும் கிடையாதுடா, சொன்ன உடனே அனுப்பி விடுறாங்க. ரொம்ப நல்லவங்க போலகுது. கைத்தட்டி இந்த பிள்ளைகளுக்கு பாராட்டுகளை தெரிவிப்போம். எப்பயுமே சரியா? அப்ப அமர செய்யுங்க. நீங்களும் அமருங்க. கடவுளின் சன்னிதானத்தில் அமர்றதை விட நமக்கு வேற என்ன? வந்து உட்காருன்னு தானே சொல்றாரு. நீங்க ஒன்றும் பெருசா ஜெபிக்க வேணாம், பெரிய இதெல்லாம் பண்ண வேணாம், வழிபாடெல்லாம் வேண்டாம். அமருங்க. தூக்கம் வந்தால் கூட பரவாயில்ல. நற்கரனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல. உறங்கும் சூசையப்பரை போல உறங்குங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். அப்ப தனி ஜெபம், சமூக ஜெபம், அதுக்கெல்லாம் நாம அமர பழகணும். ஒருத்தர் 2 பேர் இல்லை, பெரும் திரளாய் குடும்பமாய் அமரணும். தனிப்பட்ட முறையிலேயும் அமரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10வது வசனத்தை திரும்ப வாசிங்க. இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்பகுதி முழுவதும் ஆண்டவர் மலை மீது ஏறினார். எல்லாரையும் அமர சொல்றாரு. அந்த பகுதி எப்படி இருந்துச்சு? புல்தரையாய் இருந்தது. புல் எதை குறிப்பிடுகிறது? நம்ம வாசிக்கிறோம் 1 பேதுரு 1:24-25 மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? புல்லை போன்றது. அப்ப ஆண்டவர் புல்தரையில் அமர்ந்திருந்த மனிதர்களுக்கு அந்த உணவை கொடுத்தார். அப்படின்னா இந்த நற்கருணை தான் இந்த உலகத்தில் அழிந்து போகிற மனிதர்களின் வாழ்க்கை புல்லை போன்றது என்று உணர்கின்ற நமக்கு விண்ணக வீட்டை கொடுக்கக்கூடிய உணவாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விண்ணக வீட்டை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், ஆண்டவரின் வாக்கோ அழியாது. அவர் சொன்னதுதான். என் உணவு உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும்னு சொன்னார். விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானேன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டவங்களாம் இறந்து போயிட்டான். இந்த சாப்பாட்டை சாப்பிட்றவன் என்னைக்குமே இறக்க மாட்டான். அவன் என்னைக்கும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அவனால் முடியும். அப்ப நாம எல்லாம் இப்போ புல் தரையில தான் இருக்கிறோம். அழிந்து போகிற இந்த உலகத்தில் இருக்கிறோம். நமக்கு 20, 40, 60, 80 எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்கின்ற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாம வாழணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, விண்ணகமே நம் தாய் நாடு. அதனால தான் நோயில் பூசுதல் அருள் அடையாளம் ரொம்ப முக்கியம். நோயில் பூசுதல் அருள் அடையாளம். எத்தனை ஆன்மாக்கள், குருக்கள் நாங்கள் அந்த நோயில் பூசுதல் நேரத்தில் வருஷம் ஃபுல்லாக கோயிலுக்கு வரலன்னாலும் குறைஞ்சபட்சம் அந்த நேரத்தில் கூப்பிடும் போது போயிட்டு ஜெபிச்சு பாவ சங்கீதனை கேட்டு அந்த திவ்ய நற்கருணை உணவை கொடுத்து மோட்சத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம் தெரியுமா?
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம ஆளுங்களுக்கு அந்த நோயில் புஸ்தல் அருள் அடையாளத்தை பற்றி தப்பான எண்ணம் தான் இருக்குது. உயிர் இழுத்துட்டு இருக்குதுன்னா போய் கூப்பிடுறா சாமியார, உசுறு இழுத்துட்டு கிடக்குது, அவர் வந்து மந்திரிச்சுட்டு போனால் போய் சேருண்டா, அது போய் கூப்பிடு. சாகடிக்கக்கூடிய அருட்சாதனை இல்லாது. 2 காரியம் அதில் அடங்கி இருக்கிறது. ஒன்று, அந்த மரண படுக்கையில் இருக்கிறவங்க ஒருவேளை இறந்தால் விண்ணகம் செல்லணும், அது செகண்டரி. முதல் காரணம் என்னன்னா, அந்த மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு அந்த துன்பத்தை, வலியை, வேதனையை ஏற்றுக்கொள்ளவும் மன உறுதியை கொடுக்கவும் அந்த அருளடையாளம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது. இது 2 காரணம் தான். வலிய, வேதனையை, அந்த மரண படுக்கையில் இருக்கிறவங்க இந்த இயேசுப்பட்ட பாடுகளில் தன்னுடைய பாடுகளை ஒப்பிட்டு பார்த்து அந்த வலியையும் வேதனையும் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு மன தைரியத்தை கொடுக்கறதும், ஒருவேளை கடவுளின் திருவுளமானால் அந்த மகனோ மகளோ இறந்து போனால் விண்ணக வீட்டுக்கு செல்வதற்கும் தான் அந்த நிலை வாழ்வு, அந்த உணவு, நோயில் பூசுதல் அருள் அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாம் புல் தரையில் இப்போ நடமாடிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாம் என்னவோ பஞ்சு மெத்தையில் இருக்கிற மாதிரியும், நாம் எல்லாம் கடைசி வரையிலையும் என்னமோ உலகம் அழியும் வரையிலும் நம்மெல்லாம் ஆபிரகாமை போல பெரிய ஆட்கள் பைபிளில் போட 500 வருஷம் 600 வருஷம் வாழுவோன்ற மாதிரி வாழறமே. இன்னைக்கு ஏன் சகோதரன், உடன் பிறந்த சகோதரனை மன்னிக்காம பகை உணர்வோடு நான் இருக்கிறேனே. நான் வீட்டுக்கு நான் தான் தலைச்சம்புள்ள, நான் தான் என் அப்பனை என் ஆத்தாவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டேன், எல்லா சொத்தும் எனக்கு தானே சொல்லி சொந்த ரத்தத்து மேல பாசம் இல்லாம, சொத்து பத்துக்களை கொஞ்சத்து கூட பகிர்ந்து கொள்ள மனம் இல்லாம, விட்டு கொடுக்காம, மன்னிக்காம, கசப்புணர்வோடு இருக்கிறோமே. புல் தரையில இருக்கிறோம். புல் தரையிலே இந்த மாதிரி எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருந்தா புல் தரைக்கு அடியில எல்லாம் வறண்டு போயிருக்கும் பாதாளம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கதான் போவோம். புல் தரையிலிருந்து விண்ணகத்துக்கு நாம கடந்து போகணும்னா இந்த நற்கருணை ஆண்டவர் தருகின்ற வாழ்க்கை விழுமியங்களை நம்ம வாழ கத்துக்கணும். இது அழிந்து போகக்கூடிய செல்வையா, பணம் அழிஞ்சு போயிடும், செல்வாக்கு அழிஞ்சு போயிடும். நான் வீடு கட்டி வச்சிருக்கிற வீடு அழிஞ்சு போகும், வாங்கி வச்சிருக்கிற கார் அழிஞ்சு போகும், பேங்க் பேலன்ஸ் அழிஞ்சு போயிடும், என் பொண்டாட்டியும் அழிஞ்சு போயிடும், என் கணவன் அழிஞ்சு போய், பிள்ளைங்களும் அழிஞ்சு போயிடும். இருக்கக்கூடியது ஒன்று தான் நிலை வாழ்வு. அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளணும்னா நான் புல் தரையில் இருக்கிறேன், இந்த சொற்பமான இந்த மன்னக வாழ்க்கை எனக்கு விண்ணக வாழ்க்கையை தரட்டும்னு சொல்லி உலக வாழ்க்கையை 2ஆம் தரபட்சமாக வச்சுக்கிட்டு ஆண்டவர் நமக்கு தருகிற விழுமியங்களை வாழ ஆரம்பிச்சா நற்கருணை நமக்கு விண்ணக வீட்டை தரும். எடுத்து வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைவனுடைய இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கலாச்சார பின்னணியை, வாழ்வின் பின்னணியை வைத்து தான் எழுதப்பட்டது. அப்போது நமக்கு பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி இன்றைக்கும் யூதர்களுடைய வாழ்க்கை பின்னணியில் நம்ம யோசித்தா ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டி தான், ஆணாதிக்க ஒரு சமுதாயம் தான். அப்போ யோவான் நற்செய்தியாளர் இந்த புதுமையில் ஒரு காரியத்தை சொல்கிறார். அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. பெண்கள் நிறைய சாப்பிட்ருப்பாங்க, குழந்தைகள் நிறைய சாப்பிட்ருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஏன்னா ஒரு தலைமுறையை அடையாளப்படுத்துவதற்கு அவங்க யாரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்ப தலைவனை, ஆண்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்கு அந்த மேல் டாமினன்ட் சொசைட்டி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு பேக்ரவுண்டுக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் இந்த பகுதியில் நமக்கு தருகின்ற ஒரு வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கக்கூடியவர். யூதர்களை பொறுத்த வரையில தலைமுறைகளை அடையாளப்படுத்துவதற்கு ஆண்களை முன்னிறுத்தினாங்க. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த புதுமையின் வழியாக, அவர் நற்கருணை ஏற்படுத்த போவதன் வழியாக நமக்கு தருகின்ற இன்றைக்கான பாடம் என்னன்னு சொன்னா, உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட நற்கருணை ஆண்டவர் நான் தான் வழி செய்வேன். அதனால தான் தலைமுறை பட்டியல் மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறோம். தலைமுறை பட்டியல் ஆண்களுடைய பெயர் இருக்கும், 4 பெண்கள் தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சூசேப்பர் எல்லாம் ஆண்கள் தான் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப தலைமுறைகளின் வழியாக நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த நற்கருணை ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் தானே பாவம் செய்கிறேன், எனக்கு தண்டனை கிடைக்கட்டும், நான் நரகத்துக்கு போனாலும் போகிறேன், யார் என்னை திருத்த வேண்டாம், யார் என்னை கண்டிக்க வேண்டாம், என்னை யாரும் கண்டுக்க வேண்டாம், எனக்கு அறிவுரெல்லாம் பிடிக்காது. மனிதர்களுக்கு எதிராக நாம் இதெல்லாம் சொல்லிடலாம். இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு நம்ம செய்கிற தப்புலையே அப்படியே உழன்று இருக்கலாம்.
ஆனால் கடவுளுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தலைமுறையில், இந்த வாழ்நாளில் நான் ஒருத்தனோ ஒருத்தியோ செய்யக்கூடிய பாவங்கள், அந்த பாவத்தினால் விளையக்கூடிய காரியங்கள் என்னை மட்டும் பாதிப்பது அல்ல, என் தலைமுறையையே அது பாதிக்கும்னு நம்ம உணரணுங்க. நான் நன்மை செய்தால் நன்மை விளையும், தீமை செய்தால் தீமை விளையும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நற்கருணை ஆண்டவர் தலைமுறை சாபங்களை எல்லாம் உடைக்கிறவர். அதை உடைப்பதற்கு நாம நம்மளை அர்ப்பணிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அன்பானவர்களே, தடைகளை எல்லாம் நீக்கக்கூடியவர் இந்த இயேசு தாங்க. சாபக்கட்டுகளை எல்லாம் நீக்கக்கூடியவர் இந்த இயேசு தாங்க. இந்த இயேசுவுக்கு முன்பாய், இந்த நற்கருணைக்கு முன்பாய் ஒரு குருவானவராய் பீடத்தில் இருந்து சொல்லுகிறேன், இந்த நற்கருணை ஆண்டவரை விட சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் இந்த உலகத்திலே கிடையாது. என்ன பில்லி சூனிய மாந்திரிக லொட்டு லுசுகு எப்படிப்பட்ட சக்தியா இருக்கட்டும், எப்படிப்பட்ட நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கட்டும், இந்த இயேசுவுக்கு முன்பாய், வல்லமையான இந்த கடவுளுக்கு முன்பாய் மற்ற எல்லா சக்திகளும் நிர்மூலமாகும். ஆமென். எல்லாம் ஆகும். எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனும் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை பீடித்திருக்கிற, தலைமுறையா இல்ல பல வருஷமா பீடித்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க உடைக்கணும், ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், முடிச்சுகள் எல்லாம் அவிழணும், இருள் வெளிச்சமா ஆகணும், பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டவரிடத்தில் நீங்கள் அதை ஒப்படையுங்க. ஏன்னா என்றென்றைக்கும் வாழக்கூடியது இந்த திவ்ய நற்கருணை ஆண்டவர் தான். எப்படின்னு சொல்றேன். ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தினார். எப்படி ஏற்படுத்தினார்? சீடர்கள் கேட்குறாங்க, பாஸ்கா விழா நெருங்கி வந்துட்டு இருக்கும்போது, எங்கே பாஸ்கா விழா நாங்கள் தயார் செய்யணும் சொல்லுங்க. ஆண்டவர் 12 பேரை கேட்டாங்க. 10 பேரையும் அனுப்பிட்டார். அனுப்பிட்டு 2 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு, நீங்கள் ஒரு இடத்துக்கு போங்க, மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒருத்தர் வருவாங்க. அப்போ எங்கள் தலைவர் பாஸ்கா விருந்து கொண்டாட ஒரு அறையை கேட்குறாரு, இடத்த காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவர் ஒரு அறையை காட்டுவார். அந்த அறை எல்லாமே தயார் நிலையில் அந்த அறை இருக்கும். இதை கேட்ட உடனே 2 சீடர்கள் அந்த இடத்த போய் பார்க்குறாங்க. கரெக்டாக அது எல்லாமே நடக்குது, எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவரே அதன் பிறகுதான் மற்ற 10 பேரையும் கூட்டிக்கிட்டு 10 ஏற்கனவே ஒரு 2 12 பேரை வச்சுக்கிட்டு அப்பத்தை எடுத்தார், ரசத்தை எடுத்தார், என் உடல்னு சொன்னார், என் ரத்தம் சொன்னார், கடைசியாக ஒன்று சொன்னார், என் நினைவாக இதை செய்யுங்கள்னு சொன்னார். ஏன்? ஆண்டவருடைய திருவுளம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய இயேசுவினுடைய திருவுளம் என்னன்னா, தனக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் தன் பிரசன்னத்தை காண்பிப்பதற்கு நற்கருணை என்கின்ற ஒரு அருட்சாதனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். அதுல ரொம்ப சீக்ரசி மெயின்டைன் பண்ணார், ரொம்ப ரகசியத்தை அவர் மெயின்டைன் பண்ணார். 12 பேரையும் கூப்பிட்டு நீ அங்கே போய் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னா. 12 பேரில் யார் இருக்கிறான்? இயேசுவை காட்டி கொடுக்குற யூதாஸ் இருக்கிறான். அந்த நற்கருணை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே, பாஸ்கா விழாவை கொண்டாடுறதுக்கு முன்னாடியே யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான். இயேசு சீக்கிரமாவே கைது செய்யப்பட்டு நற்கருணையை பூசைய ஆரம்பிக்க முடியாமையே போயிருக்கும். இயேசு ரொம்ப ரகசியமா கமுக்கமா இருந்து திவ்ய நற்கருணை ஏற்படுத்திட்டாரு. ஏற்படுத்தின அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என் நினைவாக செய்யுங்கள்னாரு. இதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை அன்றைக்கு இயேசு ஆரம்பித்த அந்த திருப்பலியை இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் நினைவாக செய்து கொண்டிருக்கிறது. அவர் நினைவாக. நமக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பங்குல எத்தனை பூசை? 3 பூசை நம்ம சொல்கிறோம். டைமை வச்சு சொல்லுவோம். 6 மணிக்கு ஒரு பூசை, 8 மணிக்கு ஒரு பூசை, 11 மணிக்கு ஒரு பூசை, இல்லை சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு 4வது பூசை. சொல்ல போனால் ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தணும் அந்த ஒரு பூசை கூட இன்னும் முடியவே இல்லை, முடியவே முடியாது. அவர் ஆரம்பித்து வச்சார் பார்த்தீங்களா? அந்த பூசையினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நம்ம நிறைவேற்றுகிற திருப்பலியும் கூட. நாளைக்கு நிறைவேற்றுகிற அந்த திருப்பலி கூட ஆண்டவர் இயேசு ஆரம்பித்து வைத்த திருப்பலி. அந்த திருப்பலி முடியவே இல்லை. சும்மா பேருக்கு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம், இது மொதல் பூசை, 2வது பூசை, 3வது 4வது பூசைன்னு சொல்லி. அப்ப திருப்பலியை யார் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்? இயேசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அந்த மறை உண்மையை நிறைவேற்றி கொண்டிருப்பது இயேசுதான். நாங்களாம் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள், ஸ்பெஷலாக அழைக்கப்பட்டிருக்கோம், அபிஷேகிக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காக அந்த இடத்துல நின்று எங்கள் மனித இயல்பில், பலகீனத்தில், அவர் கொடுக்கிற வல்லமையில் நாங்கள் அதை நிறைவேற்றுகிறோம். ஆனால் முழுக்க முழுக்க செயல்படுவது நம் ஆண்டவர் தான்.
அப்ப தலைமுறை 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 தலைமுறையா நம் மத்தியில் இருக்கக்கூடியது யாரு? ஆண்டவர் தான். உயிருள்ள கடவுளின் பிரசன்னம். அதான் ஆண்களின் எண்ணிக்கை. அன்னைக்கு ஆண்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம், இன்னைக்கு நம்ம குடும்பம்னு சொல்றோம், பேரை சொல்லி சொல்றோம். பெண்களையும் நம்ம சொல்றோம், சமமா மதிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தலைமுறைகளை தாண்டி ஆண்டவர் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா, இன்றைக்கு இந்த தலைமுறையில் இந்த காலகட்டத்தில் வாழறேன்னா இவருக்கு முன்னாடி என்னை சரண்டர் பண்ண தெரியணும். நான் படித்ததுனால பெரிய அறிவாளின்னு நான் நினைக்கக்கூடாது. கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால பெரிய பீத்தலெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஜபம் பண்ண தெரிஞ்சதுனால பெரிய ஆன்மீகவாதி மாதிரி நடந்துக்கக்கூடாது. கொஞ்சம் வசதி வாய்ப்பும் இருந்தால் ஊர்லேயே நான் தாண்டா பெரிய ஆளுன்னு ஆணவம் இருக்கக்கூடாது. எல்லாரும் இவருக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக விட தெரியணும், தாட்சியோடு வாழ தெரியணும். ஆன்மீக அகந்தை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. பணத்தையும் பொருளையும் மக்களையும் வைத்து அதன் வழியாய் ஆதாயத்தை தேடி பெருமையை தேடிக்கொள்ளக்கூடிய, ஊர்ல பெரிய கெத்தா வாழக்கூடிய நிலையில நாம இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவருக்கு முன்பாய் நம்மை தாழ்த்த நமக்கு தெரியணும். வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ எனக்கு ஆற்றல் உண்டு. உயர்வோ தாழ்வோ எல்லா நிலையிலும் நான் வாழ்வதற்கு பயிற்சி பெற்றிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு.